டிஜிட்டல் மருத்துவ விடுப்பு சான்றிதழை அறிமுகப்படுத்தும் திட்டம் விரிவான ஆய்வு தேவை. சிம்பங் அம்பாட் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டப நிலம் வாங்குவதற்கான விருந்தோம்பல் 1,50,000 ரிங்கெட் நிதி திரண்டது. ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி கொள்கை பேச்சுவார்த்தைகள் தொடரும், பிரதமர் அறிவிப்பு. பெண்ணிடம் பாலியல் சேட்டை செய்த சாலாத்திங்கி கோவில் பூசாரி, காமுகனை வலைவீசி தேடும் போலீஸ். இவ்வார தொடக்கத்தில் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வரி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மலேசியா ஒரு வர்த்தக நாடு என்றும் ஒரு தலைப்பட்சமாக அமல்படுத்தப்படும் வரிகள் நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்மறையாக பாதிக்கும் என்பதால் அமெரிக்க வெளியுறவு செயலாளருடன் நாளை பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஹலால் இறக்குமதி மற்றும் பூமிபுத்ரா பங்கு தேவைகள் மீதான மலேசியாவின் கடுமையான விதிகளை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் USTR முன்னர் அடையாளம் கண்டு அவைகளுக்கு 24 விழுக்காடு வரியும் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மே மாதம் நடந்த ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தின் போது பூமிபுத்ரா கொள்கை, உள்ளூர் விற்பனையாளர் தேவைகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய தேசிய கொள்கைகள் அமெரிக்க கட்டண பேச்சுவார்த்தைகளில் மாறாமல் இருக்கும் என்று அன்வார் உறுதியளித்துள்ளார். இப்போது வாங்குவீர் பின்னர் பணம் செலுத்துவீர் என்ற திட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் அதிக கடன் சுமைக்கு உள்ளாகி இருப்பது குறித்து உயர்கல்வி அமைச்சு கவலை அடைந்துள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதற்காக முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து இதன் தொடர்பில் உயர்கல்வி நிலையங்களின் மாணவர்களுக்கு நினைவுறுத்த வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். வாழ்க்கையை மோசமாக்கும் மற்றும் அதிக வட்டி விகிதத்தில் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்பதை உணராமலேயே இத்தகைய கடன் திட்டங்களில் சிக்கிவிட வேண்டாம் என உயர்கல்வி நிலைய மாணவர்களுக்கு தாம் நினைவுறுத்த விரும்புவதாக ஜம்ரி தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து சில தரப்பினர் தம்மிடம் தெரிவித்துள்ளதாகவும் இத்தகைய கடன் திட்டத்தில் சிக்கிவிட வேண்டாம் என மாணவர்களுக்கு நினைவுறுத்தி உள்ளதாக இன்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் இத்தகவலை வெளியிட்டார். கடந்த 2024 ஆண்டு இறுதி வரை முதலில் வாங்குவீர் பின்னர் பணத்தை செலுத்துவீர் திட்டத்தின் கணக்கில் 5.1 மில்லியன் பேர் தீவிரமாக உள்ளனர். அந்த திட்டத்தின் பட்டுவாடா 149 மில்லியன் ரிங்கெட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக 12 பில்லியன் ரிங்கெட்டாக உயர்ந்திருப்பதையும் ஜம்ரி சுட்டிக்காட்டினார். கடந்த ஜூலை 4ஆம் தேதி செப்பாங் சாலாத்திங்கி மாரியம்மன் ஆலயத்திற்கு சென்ற 27 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரிடம் பாலியல் சேட்டை செய்த பூசாரியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் என்று செப்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ACP நோர் இசா பஹாமான் கூறியுள்ளார். சந்தேக நபர் இந்திய நாட்டை சார்ந்தவன் என்றும் கோயிலின் நிரந்தர பூசாரி தற்போது வெளிநாட்டில் இருப்பதால் அவருடைய இடத்தை தற்காலிகமாக இந்த காமுகன் நிரப்பி வந்தான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட அப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முன்பு அவரது முகம் மற்றும் உடலில் புனித நீரை தெளிக்கும் போலி சடங்கு ஒன்றை அவன் நிகழ்த்தியுள்ளான். குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் கூடிய அபராதமும் சவுக்கடியும் விதிக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்தேக நபரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் சத்தியன் பால்ராஜுவை உடனே தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சிம்பங் அம்பாட் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டப நிலம் வாங்குதலுக்கான விருந்தோம்பலில் 1,50,000 ரிங்கெட் நிதி திரண்டுள்ளது. வீடமைப்பு துறைக்கான பினாங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு அந்த மகிழ்ச்சி செய்தியை அறிவித்தார். நன்கொடை திரட்டும் விருந்தோம்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் அவ்வாறு கூறினார். 130 ஆண்டுகள் வரலாற்று சிறப்புமிக்க அக்கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு உதவி கோரி ஓராண்டுக்கு முன் கோயில் நிர்வாகம் டத்தோஸ்ரீ சுந்தரராஜுவை அணுகியது. இந்த கோவிலின் கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு கோவிலின் நலனுக்காக நில விலையை குறைப்பது குறித்து சொத்து மேம்பாட்டாளருடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏறக்குறைய 4317 சதுர அடி பரப்பளவிலான அந்நிலத்தை கையகப்படுத்த தேவையான மொத்த செலவு 3 லட்சம் ரிங்கெட் ஆகும்.
இந்நிலையில் ஆண்டுதோறும் 1 லட்சம் ரிங்கெட் என்ற 3 ஆண்டு தவணை திட்டத்துடன் கொள்முதல் ஒப்புக்கொள்ளப்பட்டது. கடந்த ஆண்டு முதல் தவணை பணமாக டத்துஸ்ரீ சுந்தரராஜுவே தனிப்பட்ட முறையில் 50,000 ரிங்கெட்டை பங்களித்தார். 2வது ஆண்டில் இருக்கும் இந்நேரத்தில் 1,50,000 ரிங்கெட் நன்கொடை திரட்டப்பட்டிருப்பது ஆலயத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு முக்கிய மைல்கல் என அவர் வருணித்தார். இந்த அர்த்தமுள்ள நோக்கத்திற்கு பங்களித்த அனைத்து தாராள நன்கொடையாளர்களுக்கும் டத்துஸ்ரீ சுந்தரராஜு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இத்தகைய கூட்டு முயற்சிகள் மூலம்தான் நமது கோயில்களின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை நாம் தொடர்ந்து பாதுகாத்து வலுப்படுத்த முடியும் என்றார் அவர். பினாங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினாங் பராய் சப்ரஞ்சயா பினாங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலகலனு எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினாங் பராய். அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழ் பயன்பாட்டை முறியடிக்கும் விதமாக டிஜிட்டல் சான்றிதழை பயன்படுத்த கோரும் பரிந்துரை விரிவாக ஆராயப்பட வேண்டும். பொது சேவை துறையின் தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ வன் அஹ்மத் டஹ்லான் அப்துல் அசீஸ் அவ்வாறு கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் தொழிற்சங்கமான கியூபெக்ஸ் முன்வைத்துள்ள அப்பரிந்துரை மடானி அரசாங்கத்தின் டிஜிட்டல் உருமாற்ற திட்டத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றே. ஆனால் சுகாதார அமைச்சான KKM உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகளின் தயார் நிலை உள்ளிட்ட அம்சங்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. சட்ட சிக்கல், தனிநபர் தரவு பாதுகாப்பு, தொழில்நுட்ப வசதி ஆற்றல் உள்ளிட்ட அம்சங்களும் அவற்றில் அடங்கும். ஒருவேளை அமலுக்கு வந்தால் உண்மையிலேயே அனைவருக்கும் பயனளிக்க கூடியதாகவும் யாராலும் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதும் உறுதி செய்யப்பட வேண்டும் என வன் அஹ்மத் கூறினார். டிஜிட்டல் மருத்துவ விடுப்பு சான்றிதழை பயன்படுத்துவதன் மூலம் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ள முதலாளிமார்கள் சுகாதார பராமரிப்பு மையங்களை தொடர்பு கொள்ள முடியும் என கூறி கியூபெக்ஸ் முன்னதாக அப்பரிந்துரையை முன்வைத்தது. கடா சுங்காய்புத்தானியில் போலி மருத்துவ விடுப்பு சான்றிதழை தயாரித்து விற்று வந்ததன் பேரில் ஓர் இருதய நோயாளி உட்பட 3 கைதானதை அடுத்து அப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டது.